பொக்கிஷமான நேரம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பொக்கிஷமான நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நவம்பர் மாத வாக்குத்தத்தமாக கர்த்தர் என்னோடு இடைப்பட்ட வசனம் மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 4வது அதிகாரம் 2வது வசனத்தில், ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும், நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். இந்த வசனத்தின் மூலமாக கர்த்தர் 3 ஆசீர்வாதங்களை இந்த மாதத்தில் நம்முடைய ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கட்டளையிடுகிறார். முதலாவது ஆசீர்வாதம், நீதியின் சூரியன் உதிக்கும். யோவான் 8வது அதிகாரம் 12வது வசனத்தில் மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். நீதியின் சூரியன் என்பது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறது. இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் வருவார் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற இருளான சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் விடுதலை தருவதற்கு அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற இருளான காரியத்தில் வெளிச்சத்தை கொண்டு வருவதற்கு அவர் போதுமானவராயிருக்கிறார். நீங்கள் திக்கு தெரியாமல் நடந்து கொண்டு இருக்கிறீங்களா? உங்கள் வாழ்க்கையில் ஏதோ இருள் சூழ்ந்தது போல ஒரு அனுபவத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்களா? உங்களுடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து வருவார் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாக மாறும். இயேசு ஜனங்களை நோக்கி அவர் சொன்ன ஒரு காரியம், நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தின் ஒளியாக இருக்கிறார். இந்த உலகத்திற்கு அவர் மாத்திரமே ஒளியை தர போதுமானவராக இருக்கிறார். உங்களுடைய இருளான வாழ்க்கையிலே ஒளியை வீசுவதற்கு என்னுடைய தேவனாலே, என்னுடைய இயேசு கிறிஸ்துவினாலே முடியும், அவராலே கூடும். பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் இருள் சூழ்ந்திருக்கிறதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன் உங்களுடைய வாழ்க்கையில் இருள் சூழ்ந்திருக்கிறது? ஏன் இருளான பாதையில் நீங்கள் நடந்து கொண்டிருக்கிறீங்க? ஒரு வெளிச்சம் உங்களிடத்தில் இல்லாததுனால தானே இருளிலே நடந்து கொண்டிருக்கிறீங்க. நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையில் வெளிச்சமாக இருப்பார் என்று சொன்னால் வெளிச்சத்தின் ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள். நீதியின் சூரியன் உங்களுடைய வாழ்க்கையிலே உதிக்கும். ஏசாயா 60வது அதிகாரம் 1வது வசனத்திலே வாசிக்கிறோம், எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. நீங்க எழும்பி பிரகாசிக்கிற காலம் வந்திருக்கிறது. இந்த நவம்பர் மாதத்திலே கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை கொடுத்து நீங்க எழும்பி பிரகாசிக்கும்படியாக காரியங்களை நடப்பிப்பார். உங்க வாழ்க்கையிலே ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உங்கள் மேலே உதித்திருக்கிறது. நீதியின் சூரியன் உங்களுடைய வாழ்க்கையிலே உதிக்கிறது. பிரியமானவர்களே, இந்த மாதம் ஒரு ஆசீர்வாதமான ஒரு மாதம். இந்த முதலாவது ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையிலே செயல்படுவதாக. செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம். சங்கீதம் 91:4 இப்படியாக நாம் வாசிக்கிறோம், அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். அவருடைய சிறகுகளின் கீழே, அவருடைய செட்டைகளின் கீழே ஆரோக்கியம் இருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் ஆரோக்கியம் இருக்கிறது. அவர் சிறகுகளால் உங்களை மூடி பாதுகாக்க வல்லவராயிருக்கிறார். அவருடைய செட்டைகளின் கீழே நீங்கள் அடைக்கலம் புகுந்து கொள்ள முடியும். அவர் செட்டையின் கீழே நீங்கள் கடந்து வருவீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற போராட்டமான காரியம், பல வருஷங்களாக என்னுடைய வாழ்க்கையில் நான் வியாதியினால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன், வியாதியினால் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறேன், வியாதி என்னுடைய வாழ்க்கையை அழித்து கொண்டிருக்கிறது, என்னுடைய எல்லா காரியத்தையும் இந்த வியாதி அழித்து கொண்டிருக்கிறது என்ற ஒரு சூழ்நிலைகளை நீங்கள் இருப்பீங்க என்று சொன்னால் கர்த்தர் உங்களோடு பேச விரும்புகிறார். இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்க அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். செட்டைகளின் கீழே ஆரோக்கியம் இருக்கிறது. இது 2வது ஆசீர்வாதம். உங்களுடைய வாழ்க்கையில் ஆரோக்கியம் கடந்து வரப்போகிறது. நெடுநாட்களாக வியாதியினால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் இந்த மாதத்தில் ஆரோக்கியத்தை வர பண்ண போகிறார். விசுவாசத்தோடு காத்து கொண்டிருங்க.
வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன்னு சொல்லுகிற கர்த்தர் உங்களோடு பேச விரும்புகிறார் பிரியமானவர்களே. மார்க்கு 5:34 நம்ம இப்படியாக வாசிக்கிறோம். அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போ, உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்று சொன்னார். 12 வருஷமாக பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ இயேசு கிறிஸ்து அந்த வழியாக வருகிறார் என்பதை கேள்விப்பட்டு அவளுடைய உள்ளத்தில் ஒரு விசுவாசம் இருந்தது. அந்த விசுவாசம் மிகப்பெரிய ஒரு விசுவாசம். அந்த விசுவாசம் என்ன என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவனுடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் தொட்டு விடுவேன் என்று சொன்னால் என்னுடைய வாழ்க்கையிலே சுகம் வரும். நான் 12 வருடமாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற என்னுடைய வியாதியின் சூழ்நிலை மாறும் என்கிற விசுவாசம் அந்த ஸ்திரீனிடத்துல காணப்பட்டது. அந்த நேரத்தில் அந்த ஸ்திரீ செய்த ஒரு காரியம் என்ன என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவனிடத்திலே முன்பாக கடந்து வந்து அவர் தன் மேலே கையை வைத்து ஜெபம் செய்தால் சுகம் கிடைக்கும் என்ற விசுவாசம் அல்ல, அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை நான் தொட்டுவிட்டால் போதும், அங்கே எனக்கு சுகம் உண்டாகும் என்கிற ஒரு மிகப்பெரிய விசுவாசத்தை அந்த ஸ்திரீ பெற்றிருந்தாள். அந்த விசுவாசத்தின் மூலமாக அந்த ஸ்திரீ இயேசு கிறிஸ்துவனுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை அவள் தொட்ட மாத்திரத்தில் அவளுடைய 12 வருட வியாதியின் அனுபவம் மாறி போனது. பிரியமானவர்களே, 12 வருடமாக கஷ்டத்தின் மேல் கஷ்டம். அவள் சந்திக்காத மருத்துவர்கள் இல்லை, அவள் போகாத இடங்கள் இல்லை. எப்படியாவது என் வாழ்க்கையில இருக்கிற வியாதி விலகி போகாதா, எப்படியாவது ஒரு சுகம் என் வாழ்க்கையில கடந்து வந்து விடாதா என்கிற ஒரு வேதனையான ஒரு சூழ்நிலையில அந்த ஸ்திரீ மிக போராடி 12 வருடமாக போராடி கொண்டிருந்தாள். அந்த ஸ்திரீ அவளுடைய வாழ்க்கையில உற்றார் கைவிட்டு விட்டார்கள், உறவினர்கள் கைவிட்டு விட்டார்கள், மருத்துவர்கள் கைவிட்டு விட்டார்கள், இனி எங்களால் எதுவும் செய்ய முடியாது என்று கைவிட்டு விட்டார்கள். ஆனால் அந்த ஸ்திரீ இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தாள். இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தது நிமித்தமாக அவளுடைய வாழ்க்கையில் மிக பெரிய அற்புதம் நடைபெற்றது. அவள் இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தை தொட்ட மாத்திரத்தில் விடுதலையானாள். இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்திலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு அந்த ஸ்திரீயை சுகமாக்கினது. பிரியமானவர்களே, அவருடைய சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கிறது, அவருடைய வஸ்திரத்தின் கீழ் ஆரோக்கியம் இருக்கிறது, அவருடைய வஸ்திரத்தின் கீழே சுகம் இருக்கிறது. பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்க பட்டுக்கொண்டிருக்கிற வேதனையை சுகமாக்க என் தேவனால் கூடும். பிரியமானவர்களே, என் தேவனால் கூடும். தேவனால் கூடாத காரியம் அது ஒன்றுமே இல்லை. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை நீங்கள் தொடுவீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையிலே சுகம் கடந்து வரும். அவரை பிடிச்சுக்கோங்க. அவருடைய சட்டைகளின் கீழே நீங்கள் அடைக்கலம் புகுந்து கொள்ளுங்கள். அங்கே சுகம் இருக்கிறது, அங்கே விடுதலை இருக்கிறது, அங்கே உங்கள் வியாதியை கர்த்தர் நீக்கி போடுவார், உங்கள் வேதனையை கர்த்தர் மாற்றி போடுவார். 1 பேதுரு 2:24 எப்படியாக நம்ம வாசிக்கிறோம், நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையில் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். இயேசு கிறிஸ்துவனுடைய தழும்புகளால குணம். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படியாக இயேசு கிறிஸ்து சிலுவையில் உங்களுடைய பாவங்களையும் என்னுடைய பாவங்களையும் இந்த மனித குலத்தின் மேலே இருக்கிற பாவங்களை இயேசு கிறிஸ்து தன்னுடைய சிலுவையிலே சுமந்தார். அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமாகிறீர்கள். பிரியமானவர்களே, அவருடைய தழும்புகளால் உங்களுடைய வாழ்க்கையில் குணம். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற வியாதியான சூழ்நிலை, வேதனையான சூழ்நிலை, அவருடைய தழும்புகள் மூலமாக உங்களுக்கு சுகம் இருக்கிறது. அவருடைய சட்டைகளின் கீழே ஆரோக்கியம். இது 2வது ஆசீர்வாதம். உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த மாதத்தில் கடந்து வரப்போகிற மிகப்பெரிய 2வது ஆசீர்வாதம், சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம். 3வது ஆசீர்வாதமாக, நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். ஆமே, நீங்கள் புறப்படுவீங்க, வளருவீங்க. சங்கீதம் 126:1 சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல இருந்தோம். அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில்
சிறையிருப்பின் அனுபவத்திலிருந்து ஒரு திருப்பம், சிறையிருப்பின் அனுபவத்திலிருந்து ஒரு புறப்பாடு. நீங்கள் சிறைப்பட்ட அனுபவத்தில் நீங்கள் இருப்பீங்க என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அந்த சிறையிலிருந்து உங்களை மீட்டு வெளியே புறப்பட்டு போக கர்த்தர் கிருபை செய்வார். சிறையிருப்பின் அனுபவம் என்றால் என்ன என்று நாம் பார்க்கும்போது, நம்ம சில நேரங்களில் பாவத்தின் பிடியில் சிறைப்பட்டு போய் இருக்கிறோம். நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இப்போது நம்ம மொபைல் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னு வைங்களேன், அந்த மொபைல் நம்மளை அப்படியே ஒரு சிறைக்குள்ளாக பிடித்து வைத்து கொள்கிறது. அந்த மொபைலை உங்களால் யூஸ் பண்ணுறதை நிறுத்தவே முடியலை. அப்போ அதை நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், இது எதனால் அப்படி இருக்குது? அது ஒரு சிறையிருப்பின் அனுபவம் பிரியமானவர்களே. சில நேரங்களில் பாவங்களில் பிடிப்பட்டு போய் சிறைப்பட்டு போய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சிறைப்பட்ட அனுபவத்தில் வெளியே வர முடியாமல், புறப்பட முடியாமல், ஒரே இடத்துல ஒரு சிறையின் அனுபவத்தில், ஒரு சிறையில் பூட்டப்பட்டவர்கள் எப்படி ஒரு இடத்திலிருந்து வேறு இடத்திற்கு போக முடியாதோ அதே போல் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சிறைப்பட்டு போய் வேறு எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாமல் நீங்கள் அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில், கட்டப்பட்ட ஒரு சூழ்நிலையில் காணப்பட்டு கொண்டிருக்கிறீங்க. இந்த மாதத்தில் கர்த்தர் 3வது ஆசீர்வாதம், அவர் கொடுக்க போகிற ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? நீங்கள் புறப்படுவீர்கள். அந்த பாவ கயிறுகளை நீங்கள் அறுத்து போட போறீங்க. சிறையிருப்பின் அனுபவத்திலிருந்து புறப்பட போகிறீங்க. கர்த்தர் சியோனின் சிறையிருப்பை திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல இருந்தோம். நீங்கள் இந்த சிறையிருப்பிலிருந்து வெளியே வரும்போது ஏதோ கனவு காண்கிறது போல இருக்கும் உங்கள் வாழ்க்கையில். நான் காண்கிறது நிஜம்தானா என்கிற ஒரு கேள்வி உங்களுடைய வாழ்க்கையில் கடந்து வரும். அப்படிப்பட்ட ஒரு சிறையிருப்பின் அனுபவத்திலிருந்து கர்த்தர் உங்களை மீட்டெடுக்க விரும்புகிறார். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம், நீங்கள் உங்கள் பாவ பழக்கத்திலிருந்து வெளியே வர வேண்டும். நீங்கள் பாவம் செய்து கொண்டே இருப்பீர்கள் என்று சொன்னால் அது ஒரு சிறையிருப்பின் அனுபவம் பிரியமானவர்களே. அது ஒரு சிறையிருப்பின் அனுபவம். பாவம் உங்களை கட்டி வைக்கிறது. பாவம் உங்களை செயல்பட விடாமல் தடுக்கிறது. நீங்கள் இதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு எறும்பு நடந்து போயிட்டுருக்கப்போ அதை சுற்றிலும் ஒரு ரவுண்ட் மாதிரி நீங்கள் ஏதாவது போட்டு வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ரவுண்ட்லேருந்து அந்த எறும்புனால் வெளியே வர முடியாது. அது திகைத்து போய் நிற்கும். அதே ஒரே இடத்துல நிற்கும். அதே போலத்தான் சாத்தான் உங்களை சுற்றிலுமாக ஒரு எல்லையை குறித்து வைத்து அந்த எல்லைக்கு அப்புறத்தில் உங்களை போக விடாமல் தடுத்து கொண்டு இருக்கிறான். உங்களை சிறைப்படுத்தி வைத்திருக்கிறான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அந்த சிறையிருப்பின் அனுபவம் எப்படி வருகிறது? நீங்கள் பாவம் செய்கிறதுனால தானே வருகிறது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் பாவத்திலிருந்து வெளியே வருவீங்கன்னு சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையிலே சிறையிருப்பின் அனுபவம் திரும்பும். சிறையிருப்பின் அனுபவம் திரும்பும்போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல இருந்தோம். சங்கீதம் 126 2வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், அப்போது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. அப்போது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். ஆமென். நீங்கள் பாவத்தின் அனுபவத்திலிருந்து, சிறையிருப்பின் அனுபவத்திலிருந்து வெளியே வருவீங்கன்னு சொன்னால் உங்கள் வாய் நகைப்பினாலும் உங்களுடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருக்கும். நீங்கள் கர்த்தருக்குள்ள களிகூர்ந்து இருப்பீங்க. நீங்கள் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருப்பீங்க. நீங்கள் பாவத்திலிருந்து கொஞ்சம் வெளியே வந்து பாருங்களேன், உங்கள் மனசு எவ்வளவு சந்தோஷத்தை பெற்றுக்கொள்கிறது என்பதை கொஞ்சம் நீங்கள் அனுபவிச்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பாவத்திலிருந்து வெளியே வருவீங்கன்னு சொன்னால் அது ஒரு விசேஷித்த ஒரு அனுபவத்தை உங்களுக்கு கொடுக்கும். ஒரு விசேஷித்த மகிழ்ச்சியை உங்களுக்கு கொடுக்கும். சங்கீதம் 92:12 வாசிக்கிறோம், நீதிமான் பனையை போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான். ஹல்லேலூயா, ஆமென். நீதிமான் பனையை போல வளருகிறவன். உங்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சியின் அனுபவத்தை இந்த மாதத்திலே கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். நீங்கள் ஏதோ சாதாரணமாக வளரப்போகிறது இல்லை. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஏதோ சாதாரணமான வளர்ச்சியை நீங்கள் பார்க்க போகிறது இல்லை. நீதிமான்
பனையை போல செழிப்பான் என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அதே போல் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நீதிமானாக மாறும்போது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பனையை போல செழித்து வளருவீங்க. பனைமரத்தினுடைய உயரத்தை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது மிக பெரிய மரமாக காணப்படுகிறது. அது வருடம் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது. பனை மரத்திலிருந்து அநேக ஆசீர்வாதங்களை மனிதர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். அதே போல உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பனைமரத்தை போல வளருவீங்க. உங்களிடத்திலிருந்து ஆசீர்வாதங்கள் மற்றவர்களுக்கு, இல்லாதவர்களுக்கு புறப்பட்டு போகும். நீங்க அப்படிப்பட்ட வளர்ச்சியை உங்களுடைய வாழ்க்கையில பார்க்க போறீங்க. இந்த மாதம் ஒரு விசேஷித்த ஆசீர்வாதமான மாதமாக இருக்க போகிறது. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வளர்ச்சியை பார்க்க போகிறீங்க. பிரியமானவர்களே, லீபனோனில் உள்ள கேதுருவை போல நீங்க வளர போறீங்க. கேதுரு மரம் போல கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில வளர்ச்சியை கொடுக்க போகிறார். உங்க பிசினஸ் வளரப்போகிறது. நீங்க கையிட்டு செய்கிற பிரயாசம் வளரப்போகிறது. இந்த மாசத்துல நீங்க ஒரு அற்புதத்தை பார்க்க போறீங்க. இந்த மாசத்துல நீங்க ஒரு அதிசயத்தை பார்க்க போகிறீங்க. உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன்னு சொல்கிற கர்த்தர் உங்களோடு கூட பேச விரும்புகிறார். பிரியமானவர்களே, நீங்க லீபனோனை போல, லீபனோனில் உள்ள கேதுருவை போல வளர்ந்து பெருகுவீர்கள். உங்களுக்கு சுற்றுப்புறத்தில் உள்ளவங்க பார்த்து ஆச்சரியப்பட போகிறாங்க. எப்படி இவனுக்கு இப்படி ஒரு வளர்ச்சி அப்படிங்கிற கேள்வி உங்க சுற்றுப்புறத்தாருக்கு இருக்க போகிறது. இந்த 3 ஆசீர்வாதங்களை நம்ம பார்த்துருக்கிறோம். நீதியின் சூரியன் உதிக்க போகிறது, செட்டைகளின் கீழே ஆரோக்கியம் இருக்கிறது, நீங்க புறப்பட போறீங்க, வளர போறீங்க. நம்முடைய வாழ்க்கையில இந்த 3 ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஒரு முக்கியமான ஒரு காரியம். இந்த வசனத்தின் முதலாவது நம்ம வாசிக்கிறோம், ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். என் நாமத்திற்கு பயந்திருக்கிற பயம், கர்த்தருடைய நாமத்திற்கு பயந்திருக்கிற பயம். இந்த நாட்களில் அதிகமாக கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லாமல் போய் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட நிலைமையில் நம்ம ஆண்டவருக்கு பயப்படாமல் இருந்து கொண்டு இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் என்னுடைய வாழ்க்கையில் நடக்கலை, இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் நான் எத்தனையோ வசனத்தை கேட்டுட்டேன், எத்தனையோ வசனத்தை வாசித்து பார்த்துட்டேன், எத்தனையோ பேர் எனக்கு வசனம் சொல்லிட்டாங்க, வாக்குத்தத்தம் சொல்லிட்டாங்க, தீர்க்க தரிசனம் சொல்லிட்டாங்க, ஆனால் என் வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்கலைன்னு சொல்லி நீங்கள் நினைப்பீங்கன்னு சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா என்பதை நீங்கள் யோசித்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு பயப்படாமல் ஜீவியம், கர்த்தர் விரும்புகிற காரியத்தை செய்யாத ஒரு ஜீவியத்தை வாழ்ந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் வரலையேன்னு சொல்லி நீங்கள் யோசித்து கொண்டிருப்பது விருதா காரியம். பிரியமானவர்களே, நீதிமொழிகள் 9வது அதிகாரம் 10வது வசனத்தில் இப்படியாக நாம் வாசிக்கிறோம், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு. கர்த்தருக்கு பயப்படுதல் மிகுந்த முக்கியமான ஒரு காரியம். நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருக்கு பயந்த ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம கர்த்தருக்கு பயப்படுவோம் என்று சொன்னால் ஆண்டவர் விரும்புகிற காரியத்தை நாம் செய்ய வேண்டும், ஆண்டவரை பிரியப்படுத்த வேண்டும் என்ற ஒரு நிலைமையிலே கர்த்தருக்கு பயந்த ஒரு சூழ்நிலையில நம்ம வாழ்வோம் என்று சொன்னால் நம்ம மனிதர்களுக்கு முன்பாக பயப்பட வேண்டும் என்ற அவசியம் இல்லை. மனிதர்கள் எவ்வளவு பெரிய பதவியில் இருந்தாலும், எவ்வளவு பெரிய அதிகாரம் கொண்டிருந்தாலும் அவர்களுக்கு முன்பாக நீங்கள் அவர்களுக்கு பயப்பட வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்தான் ஞானத்தின் ஆரம்பமாக இருக்கிறது. பரிசுத்தரின் அறிவே அறிவு. கர்த்தருக்கு பயப்படாத ஒரு சூழ்நிலையில் நான் என் இஷ்டம் போல நான் வாழ்வேன், எனக்கு இஷ்டமானதை நான் செய்வேன், எனக்கு பிரியப்பட்டபடி நான் வாழ்ந்து கொண்டிருப்பேன் என்று நீங்கள் சொல்வீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை பார்ப்பது மிகுந்த கடினமான ஒரு சூழ்நிலை, மிகுந்த கடினம். 25ஆம் சங்கீதம் 14வது வசனத்தில் இப்படியாக நம்ம வாசிக்கிறோம், கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது, அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார். ஆமென். கர்த்தருடைய ரகசியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய ரகசியம் மிக பெரியதாக இருக்கிறது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், இந்த உலகத்தில் இன்னும் கண்டுபிடிக்கப்படாத காரியங்கள்
எவ்வளவோ இருக்கிறது. கடலின் ஆழத்துக்கு சென்றால் அதில் ஒரு பகுதிக்கு மேலே மனிதர்களால் செல்ல முடியவில்லை. வானத்திற்கு போனால் ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு மேலாக வானத்தில் மனிதர்களால் செல்ல முடியவில்லை. வானத்தில் இதுவரைக்கும் எத்தனையோ வருடங்கள் ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டே இருக்கிறது. கர்த்தருடைய ரகசியம் மிக பெரியதாக இருக்கிறது பிரியமானவர்களே. அதை கர்த்தர் யாருக்கு வெளிப்படுத்துகிறார் என்று சொன்னால், அவருக்கு பயந்தவர்களிடத்தில் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார். உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய ரகசியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய ரகசியத்தை நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் நினைப்பீங்கன்னா, நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களுடைய வாழ்க்கையிலே தேவை. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கும்போது அவர் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார், வெளிப்பாடுகளை உங்களுக்கு கொடுக்கிறார், ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். இந்த 3 ஆசீர்வாதங்களும் உங்களுடைய வாழ்க்கையில செயல்பட வேண்டும் என்று நீங்க விரும்புகிற நேரத்தில் நீங்க செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான காரியம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களுடைய வாழ்க்கையில வேண்டும். நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன். நீங்க மனுஷனுக்கு பயப்பட வேண்டாம். ஆனால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களுடைய வாழ்க்கையில தேவை. அவருக்கு பயந்தால் போதும். இந்த உலகத்தில் நீங்கள் ரகசியங்களை அறிந்து கொள்ள முடியும். அவருடைய உடன்படிக்கையை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் அதிசயமான காரியத்தை நடப்பிப்பார். நீதியின் சூரியன் உதிக்கும், செட்டைகளின் கீழே ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் புறப்பட போறீங்க, வளர போறீங்க. மிகவும் திரளான ஆசீர்வாதங்களை ஆபிரகாமை எப்படி கர்த்தர் ஆசீர்வதித்தாரோ, ஆபிரகாமை கர்த்தர் புறப்பட செய்தார். அவனுடைய தகப்பன் வீட்டிலிருந்து புறப்பட செய்தார். அந்த நேரத்தில் அங்கே ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிட்டார். ஆபிரகாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து, ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஒரு வார்த்தை மறுவார்த்தை பேசாமல் கர்த்தர் சொன்னபடி புறப்பட்டு சென்று ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார். அதே போல் நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே கீழ்ப்படிதல் இருக்கும் என்று சொன்னால், ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிற அனுபவம் நமக்கு இருக்கும் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நம்ம பார்க்க முடியும். நீதியின் சூரியன் உதிக்கும், செட்டைகளின் கீழே ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் புறப்பட போகிறீங்க, வளர போகிறீங்க. ஆமென், ஹல்லேலூயா. உங்கள் பாவத்தின் சிறையிலிருந்து புறப்பட போகிறீங்க. லீபனோனில் உள்ள கேதுருவை போல வளர போகிறீங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை செய்வார். ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டியது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுங்க. கர்த்தர் விரும்புகிற காரியத்தை செய்யுங்க. கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். நம்ம கர்த்தருடைய நீதியை தேடுவோம் என்று சொன்னால் இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும். நீங்கள் எதிர்பார்க்கிறதுக்கும் மேலாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். நீங்கள் யோசித்து கூட பார்க்காத நிலைமையிலே கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஸ்தோத்திரங்க தாவே, இந்த நல்ல வேலையிலும் எங்களோடு கூட இருக்கிற பெரிய கிருபைக்காக நன்றி அப்பா. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. இந்த மாதத்தில் கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில் நீதியின் சூரியன் உதிக்க செய்யுங்கப்பா. செட்டைகளின் கீழே ஆரோக்கியத்தை கொண்டு வாருங்கப்பா. அவருடைய வாழ்க்கையிலே சுகம் கடந்து வரட்டும். ஆண்டவரே, வேதனையினால் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஆண்டவரே, சுகர் பிரச்சனை, ப்ரெஷர் பிரச்சனை, கேன்சர் பிரச்சனை, ஆண்டவரே எந்த வியாதியாக இருந்தாலும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் வருவாங்க என்று சொன்னால் அதில் விடுதலை உண்டு என்று அவங்க விசுவாசத்தோடு அவங்க சொல்லுகிற, அவங்க செய்கிற ஒவ்வொரு காரியத்தை கர்த்தர் நீங்கள் பார்க்குறீங்கப்பா. இப்போ நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, எந்த வியாதியாக இருந்தாலும் வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன்னு சொன்ன கர்த்தர் இந்த நேரத்தில் ஆண்டவரே, இந்த நேரத்தில் ஒரு அற்புதம் கடந்து செல்லட்டும் அப்பா. ஒரு சுகம் உண்டாகட்டும், அற்புத சுகம் உண்டாகட்டும். Heal in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் ஒரு சுகம் உண்டாகட்டும். ரஹந்தலஹேத நமக்கத்துரா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஒரு சுகத்தை கர்த்தர் நீங்க கொடுங்கப்பா. பாவத்தின் சிறையிலிருந்து புறப்படுகிற அனுபவத்தை தாருங்க.
லீபனோனில் உள்ள கேதுருவை போல வளர்ந்து பெறுகிற அனுபவத்தை கர்த்தர் இங்கே கட்டளையிட வேண்டுமா ஜெபிக்கிறேன் தகப்பனே. இந்த ஆசீர்வாதங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் உண்டாகட்டும். பெரிய காரியங்களை செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேட்கனால பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, பொக்கிஷமான நேரம் டிஜிட்டல் மேகசின் அவைலபிளாக இருக்கிறது. நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு டிஜிட்டல் மேகசின் அப்படின்னு சொல்லி நீங்கள் மெசேஜ் அனுப்புவீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டிஜிட்டல் மேகசினை, மாதாந்திர பத்திரிகையை இலவசமாக உங்களுக்கு அனுப்ப நாங்கள் வாஞ்சியாக இருக்கிறோம். உங்களுடைய ஜெப தேவைகள் எதுவாக இருந்தாலும் எங்களிடத்தில் தெரியப்படுத்துங்கள். உடனடியாக நாங்கள் உங்களுக்கு ஜெபிக்க வாஞ்சியாக இருக்கிறோம். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வார். God bless you. Our address, Pastor Jabakani Selvaraj, Church of God, Old number 14/4, New number 24, 1st Street, Ponnangipuram, Nungambakkam, Chennai 34, Tamil Nadu. For more details and your prayer request, cell phone 9003921 767.